ஆச்சு? நேத்து ராத்திரி போதையில மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருமா. டேய் போய் அடிச்சு இழுத்துக்கிட்டு வாங்கடா அந்த ராஸ்கல. ஏய் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை கெடுத்துட்டியாடா. ஜமல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன நடந்துச்சுங்க? ஐஷு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஜேகே அந்த மாதிரி பையன் கிடையவே கிடையாது. பெரியம்மா, நீங்களே என்ன நம்பலன்னா நான் யாருக்கிட்ட போய் நியாயம் கேட்பேன்? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க கையால எனக்கு கொண்டு போட்டுருங்க. ஏய், என்ன பண்ற நீ? ஜேகே, ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல மட்டும் பொய்யே சொல்ல மாட்டா. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, அவதான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத்த. தயவு செஞ்சு அவ சொல்றத நம்பாதீங்க. டேய் யாரடா லூசுங்கற? எல்லா தப்பையும் பண்ணிட்டு பெரிய யோகி மாதிரி பேசுறியா? வாயெல்லாம் உடைச்சிருவேன் ஜாக்கு. ஏய், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க. உனக்கு என்னடா தெரியும் என்னை பத்தி? பாருங்க எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. அப்பா இவனை இப்பவே ஸ்டேஷன் கூட்டு போ. அங்க வச்சு கவனிச்சாதான் சரியா வரும். ஐஷு, என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா? ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி போய் சொல்றேன்? அவளை நான் லவ் பண்ணலங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றா. ஏய் எதுக்கிட்ட அவளை மிரட்டிட்டு இருக்க? எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட பேசு. அத்த, அவ நிச்சயமா போய் சொல்றா. அவ ரொம்ப நாளாவே என்னை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த லவ் நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால எனக்கே தெரியாம என் ரூம்ல வந்து என் பக்கத்துல படுத்துட்டு இப்ப காலையில நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் முன்னாடி போய் சொல்றான். சத்தியமா ஐஸ்வர்யா ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு புரியல. சரி, என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. அப்ப உண்மை என்னன்னு தெரியும். இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர மாட்டேன். என்னை இப்படியே விட்டுருங்க. நான் செத்து போயிடுறேன். ஏய், அதுக்கு முன்னாடி என் சாவுக்கு ஜேகே மாமா தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு போவேன். டிராமா பண்ணாத. சொன்ன கேளு. நான் டிராமா பண்றேனா? ஏன் மாமா போய் சொல்றீங்க? நேத்து ராத்திரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீங்க தான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. ஐயோ அத்தை, இவ சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க பொய் அத்தை. தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க. சாரி ஜேகே, இந்த விஷயத்துல என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஐஷு நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அவ கண்டிப்பா போய் சொல்ல மாட்டா. நாங்க அப்படி அவளை வளர்க்கல. இந்த விஷயத்துல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நான் அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும்.
அத்தை என்னத்த சொல்றீங்க? நான் எந்த தப்பு பண்ணல அத்தை. அதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஜேகேவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா யார் தப்பு பண்ணாங்கன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. இல்லம்மா, இல்ல, வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், கேஸ் இங்கெல்லாம் போனா நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் ஆயிடுமா? இவ ஃபியூச்சர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவகிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மையில நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இந்த ஜேகே தான் இவ்வளவு மனைவியா ஏத்துக்கணும். நான் அவளை ஏத்துக்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாங்க எல்லாரும் போலாம். இல்ல, முடியாது. இது எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. என்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவளை கூட்டு வரலாம் சம்மதிக்க முடியாது. இதுக்கு இந்த இடத்துல இப்பவே இங்க இருக்கிற நாம எல்லாரும் தான் ஒரு முடிவெடுக்கணும். நான் என்ன முடிவெடுக்கிறதா அருணாச்சலம்? அக்கா, 2 நாள், இன்னும் 2 நாள் இவனுக்கு டைம் தருவோம். இந்த ராஸ்கல் சொன்ன மாதிரி இவன் தப்பு செய்யலன்னு நிரூபிக்காம போனா இவ கழுத்துல தாலிய கட்டி இவள பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டே ஆகணும். மறு பேச்சு பேசக்கூடாது. இதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணும். இதுதான் என்னோட முடிவு. இத தவிர வேற என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. அப்படி மட்டும் நடக்காம போகட்டக்கா. அதுக்கப்புறம் இவன் என்ன? நான் வரேன்க்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் நடத்துவோம், சட்டப்படி எவ்வளவு வேணாலும் மோதி பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்க்கா. என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஐசுமா, இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவன் நீதான். முடிவெடுக்க வேண்டியவளும் நீதான். உன்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நானாவே ஒரு முடிவெடுத்துட்டு இவன் தப்பு செய்யலன்னு நிரூபணம் ஆகலன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? நீ சொல்லு. யாரு என்ன சொல்றாங்கன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம். சொல்லுடா, உனக்கு சம்மதமா? நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் மாமா. அக்கா, நம்ம குடும்பமான சம்பந்தப்பட்ட விஷயம்க்கா. நம்ம குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்க்கா. வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஜேகே, இந்த இக்கட்டான நிலைமையில இப்ப எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நீ இருக்க. அருணாச்சலம் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள்ல நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. இல்லன்னா நீ ஐஷுவை ஏத்துக்கணும்.
நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ ஆயுஷுவும் எனக்கு அந்த அளவுக்கு முக்கியம். மாப்பிள்ள, ஆயிருந்தா எங்க எல்லாருக்கும் அவர்கிட்ட உரிமை இருந்தாலும் நீங்க தான் பெத்தவர். உங்க சம்மதம் இல்லாம எந்த முடிவும் எடுக்க கூடாது, எடுக்கவும் முடியாது. சொல்லுங்க மாப்பிள்ள, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? உங்க முடிவு என்ன? நான் என்ன முடிவு பண்றது மாமா? ஐஷோட முடிவு தான் என்னோட முடிவும். மஞ்சுமா, நீ சொல்லு, என்ன செய்யலாம்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணே. ஆண்டவன் இவ தலையில என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுபடியே நடக்கட்டும். என்னப்பா இது? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. ஒரு பொண்ணை ஒருத்தர் சீரழிச்சானா அவளே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இவனெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனைக்கு அனுபவிச்சுட்டு போயிடுவாடா இவன், போயிடுவான். ஆனா நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை அதை யாரு நம்ம வீட்டு தருவா? கொஞ்சமாவது யோசிடா. இவனை தண்டிக்கிறதாடா முக்கியம். இவனை பத்தி கொஞ்சம் யோசிடா. நம்ம வீட்டு குழந்தைடா, நாம தூக்கி வளர்த்தோம், எப்படி நிக்கிறான்? இல்லடா, நான் எடுத்த முடிவுதான். இதுல வேற யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. கண்ணா, நீ சொல்லுடா. இன்னொரு தடவை கேட்கிறேன், நாங்க எடுத்த முடிவுல உனக்கு சம்மதம் தானே? உன்னை கட்டாயப்படுத்தி நாங்க எதுவும் செய்ய சொல்ல மாட்டோம். அது மட்டும் சத்தியம். நீ சொல்லுடா, உன் முடிவு என்ன? எனக்கு சம்மதம் தான் மாமா. மஞ்சு, இவ்வளவு ரூம் கூட்டு போ. ஐஷு, நீ சொன்னதெல்லாம் பொய்ங்கிறத நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். என் மேல கை வச்சு அசிங்கப்படுத்தின யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். கூட்டு போமா. ஜேகே, அத்தை, என்ன ஜேகே இதெல்லாம்? என்னால இது எதையுமே நம்ப முடியல. அத்தை, என்னால என்ன அத்தை? ஐஷு எதுக்காக இந்த மாதிரி என் மேல தேவையில்லாம பழி போடுறேன்னு எனக்கு புரியல அத்தை. அத்தை, நான் அவகிட்ட அந்த மாதிரி நடந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என் மேல சந்தேகப்படுறாங்க. நீங்களும் சந்தேகப்படுறீங்களா அத்தை? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஜேகே. நீ அந்த மாதிரி பண்ற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒருதலைபட்சமா முடிவெடுக்க முடியாதுப்பா. கல்யாணம் ஆகாத எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி ஒரு பழியை எப்பவுமே சுமத்த மாட்டாப்பா. அப்படி அவ ஒண்ணு சொல்றான்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு எனக்கு புரியவே இல்லை.
இங்க பாரு ஜேகே, 2 நாள்ல நீ ஐஷு கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபி. அது உனக்கு மட்டும் இல்ல, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த எனக்கும் அதான்ப்பா மரியாதை. இல்லைன்னா இந்த ஜீவாவும் பார்ட்டியும் இதையே திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லி என்ன அவமானப்படுத்துவாங்கப்பா. காலம் முழுக்க நான் இவனுங்க முன்னாடி தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடும். அத்தை, நீங்க என் மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்கிறதே எனக்கு உண்மையாவே சந்தோஷம் அத்தை. கண்டிப்பா நான் எந்த தப்பு பண்ணலங்கிறத நிரூபிக்கிறேன். என்ன நம்புங்க. ஏண்டா பொண்ணை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? அப்போ எஸ்கேப் ஆகலாம் தான் பிளான் பண்றேன். மாமா மாமான்னு பாசமா உன்னையே சுத்தி வந்தவள இப்படி நாசம் பண்ண எப்பற மனசு வந்துச்சு? ச்சீ! இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்ச உன்னெல்லாம் அப்படியே கொன்று. ஏய், அவன் தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் 2 நாள்ல அவன் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுவான். கிழிச்சான். நைட்டோட நைட்டா நீ ஃபாரின் ஓடலாம் தானே பிளான் பண்ற? முதல்ல அவன் பாஸ்போர்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. என்னடா பாக்குற? சின்ன பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு தப்பிச்சு ஊருக்கு ஓடிட்டேனா உன்னை எங்கன்னு போய் தேடுறது? அத்தை, இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். இவனை இங்க இருந்து போ சொல்லுங்க, இல்லைன்னா இங்கே அடிச்சு கொன்றுவேன். தொடுறா தொடுறா பாக்கலாம். ஏய், ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணி கெடுத்துட்டு என்ன மிரட்டுறியா நீ? ஜீவா, அவனுக்கு 2 நாள் டைம் கொடுத்திருக்கல. அது வரைக்கும் யாரும் இந்த வீட்ல அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க கூட்டிட்டு வந்த ஆள் தானே, அதான் இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. கூட பிறந்த தங்கச்சி பொண்ணை கெடுத்து நாசம் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஜீவா, அவன் உண்மையிலேயே ஏதாவது தப்பு பண்ணிருந்தான்னா நானே ஐஷு கழுத்துல அவனை தாலி கட்ட சொல்லுவேன். இவன் கண்டிப்பா என் பேச்ச மீறி எதுவும் பண்ண மாட்டான். ஒருவேளை அவன் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிட்டான்னு வெச்சுக்கோ, நான் அவன் பக்கம் தான் நிப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்களே அவனை தப்பிக்க விட்டுருவீங்க போல இருக்கு. உங்க 2 பேத்தையும் என்னால நம்ப முடியாது. மரியாதையா ஜேகேயோட பாஸ்போர்ட்டை என் கையில கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. டேய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? நான் எதுக்குடா என் பாஸ்போர்ட்டை கொடுக்கணும்? அதெல்லாம் தர முடியாது. நீயா தந்தேனா உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. நான் அசிங்கமா போ போடா. பாஸ்போர்ட். ஆனா ஒன்னு சொல்றேன், நான் தப்பு பண்ணலங்கிறத மட்டும் நிரூபிச்சுட்டேன். நீயும் அவனை செத்தீங்கடா. என் மேல ஏண்டா கைய வச்சோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க துடிக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். அவன் மட்டும் ப்ரூவ் பண்ணலன்னு வைங்க, நீங்க 2 பேருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது.